முடிக்க முடியலன்னா நாளைக்கு கூட நம்ம வச்சுக்கலாம், தப்பிதும் இல்ல. ஆனா முடிஞ்சிச்சுன்னா இத முடிக்க முடிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. சரியா? இப்ப உங்களுக்கு நான் வந்து என்ன செய்யணும்? உங்களுக்கு படத்த வந்து நான் காட்டணும். இல்லையா? படத்த காட்டிர்றேன். காட்டிட்டு உடனே ஆஃப் பண்ணிர்றேன். ம். வந்துருச்சா? படம் வந்துருச்சா? ஆமா சார் வந்துருச்சு. வந்துருச்சு. ஓகே. ஓகே. நான் நான் வந்து ஷேரிங்க வந்து ஸ்டாப் பண்ணிர்றேன். ஓகே, ஓகே. ஷேரிங்க ஸ்டாப் பண்ணிர்றேன். ஏன்னா, அது ஷேரிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் வரையறது சரியா தெரியாது. ஓகே. சரியா? நான் வந்து ஃபுல் சைஸுக்கு வரையறேன் அப்டின்னா நல்ல டைம் எடுக்கும் போல இருக்கு. அதனால வந்து நான் என்ன செய்றேன், அடடா! ஒரு A4 பேப்பர் இருந்துருந்துச்சுன்னா பிரமாதமா இருந்திருக்கும். பரவால்ல. இது நல்லா அப்படி அப்படி ஒரு ஹரிசான்டலி லாங் இதாத்தான் தெரியுது. 1/3, 2/3ன்னு சொல்லிட்டு அதான் யூசுவல் நம்ம பிரிப்போம் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறப்ப வந்து கரெக்ட்டா 1/3 சாரி. 1/3, 2/3 வந்து கரெக்ட்டா அங்க வருது. இந்த இடத்துல நிலா வந்துருது. சரியா? இப்ப இங்கிருந்து என்ன ஆகுதுன்னா, அப்படி சி வந்து அப்படி போகுது அது. அங்கருந்து சி அப்படி போகுது. இங்கேருந்து அலை வந்து எப்பயுமே தண்ணிய பத்தி சம்பந்தமான விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப அலை இப்படி மேல அடிக்கும். அது வேற விஷயம். மீதியெல்லாம் ஹரிசான்டலா போடுறது தான் புத்திசாலித்தனம். சரியா? இது ஹரிசான்டல் அப்படியே வருது பாருங்களேன். தெரியுதா? லேசா டிராயிங் தெரியுதா? கைய எடுத்தேன்னா தெரியும்னு நெனைக்கிறேன். தெரியுது. ஆ இப்ப அப்படித்தாங்க வரும் கோடு. இப்ப இந்த இடத்துல அலைகள் வந்து இப்படி வர்றத வந்து நம்ம இப்படி காட்டுறோம். இப்ப நிலம் அங்க வந்துருச்சு. இப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன்னா, ஆ ஓரளவுக்கு மேகங்கள வந்து ஓரளவுக்கு போடப் போறேன். இன்னைக்கு கட்டாயம் முடிக்க முடியாதுன்னு தான் தோணுது எனக்கு. ஏன்னா அவசரப்பட்டு நம்ம முடிக்கிறதுக்கு, ஆ கொஞ்சம் டைம் எடுத்து நாளைக்கு கூட முடிக்கலாம். இல்லையா? இல்லாட்டி இருந்து இன்னைக்கு முடிச்சுருவோன்றீங்களா? யாராச்சும் ஒருத்தர் சொன்னீங்கன்னா நல்லாருக்கும். ஓகே சார். உங்களுக்கு எப்படின்னு பாருங்க சார். நீங்க முடிக்க ஏன்னா முடிஞ்சுச்சு. இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல. இங்க நான் அதாவது எனக்கு ஒண்ணும் இல்லன்றது மாத்திரம் இல்ல. இங்க உங்களுக்கு கூட ஒண்ணும் இருக்காது. வீட்ல சமையல் செய்ய வேண்டியிருக்கு. வீட்ல வந்து எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கணும்னு இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிரும். இல்ல. அது 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 ஒண்ணு இருக்கு. அத கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. நான் நான் அதுதான் யோசிப்பேன். எப்பயுமே அதுதான் யோசிப்பேன். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அது. ஆ அதாவது அதுவும் பிள்ளைகள் இருந்துச்சு. ஆ சில ஹஸ்பண்ட்ஸே வந்து வைஃப் சாப்பாடு எடுத்து வச்சா தான் வந்து சாப்பிடுவாங்க. அ இல்ல இப்ப ஏசராஜ் எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு நான் பரவால்ல அப்படின்ருவேன். ஆனா ஆனா வைஃப் எடுத்து வச்சா அது ஒரு சந்தோஷமா தான் இருக்கு இல்லையா? அவ் தெரியல சார். கல்யாணம் கல்யாணம் ஆகலையா உங்களுக்கு? இல்ல, இல்ல. சின்ன பையன். ஓ! ஓ! அப்படியா? என்ன வயசு? எனக்கு வந்து 26. ஓ! நானே சின்ன அப்படியா? பையன் சொல்றேன். ஓகே, ஓகே. இல்ல சின்ன பையன் தான். அதான். என் சன்னுக்கு வந்து 40. ஆ ஓகே. டாட்டருக்கு 45. அதனால என் என் பிள்ளைகளோட கம்பேர் பண்ணி பார்த்தா ரொம்ப சின்ன பையன் தான் நீங்களே. ம். ஆ என்னன்னா, அதனால அவங்கள வந்து அவங்களுடைய டைமிங் படி தான் நம்ம இருந்தாகணும். ஆ இன்னைக்கு ஓரளவுக்கு அந்த ஸ்கைய லேசா முடிச்சுட்டு, நாளைக்கு செய்வோமா? நாளைக்கு விமன் தான் செய்வோம். இதுக்கு பதில் சொல்லணும். விமன் தான் இதுக்கு பதில் சொல்லணும். இல்லாட்டி இன்னைக்கே முடிச்சிடணும்னு பார்க்குறீங்களா? ஓகே போட்டாச்சு. நாளைக்கு முடிச்சிடலான்னு. நாளைக்கு முடிச்சிடலாம் இல்ல?
இது எவ்வளவு தூரத்துக்கு கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்குன்னு பாருங்க. அந்த ஒரு ஷேட் கார்டு ஒண்ணு ரெடி பண்றத பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அங்க நம்ம நம்ம செய்ய வேண்டியிருக்கே அங்க ஷேட் கார்டு ரெடி பண்றது. அந்த ஷேட் கார்டு ரெடி பண்றது எவ்வளவு பெரிய எக்ஸர்சைஸ்ன்றத பாருங்க. இப்ப வந்து இந்த இந்த மாதிரி செய்யறதுக்கு அந்த பிராக்டிஸ் வந்து எவ்வளவு தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தெரியுதா உங்களுக்கு? ஆமா ஆமா இந்த கண்ட்ரோல் இந்த கண்ட்ரோல் ஆமா. நான் ஆக்சுவலா பென்சில் போர்ட்ரேட் பிளாக் அண்ட் ஒயிட் பண்றேன். அதனால எனக்கு இந்த கண்ட்ரோல் பென்சில் இருக்கும். போடுறது கொஞ்சம் ஐடியா இருக்குது. ஆ, ஆ, ஆ. நான் அப்புறமா நான் பண்ணதை ஷேர் பண்றேன் சார். நீங்க பார்த்து ஓகே ஓகே ஓகே. நம்ம நம்ம இந்த குரூப்ல டிஸ்கஷன் குரூப்ல ஷேர் பண்ணீங்கன்னா ஓகே எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும் பார்த்துட்டு ஏன்னா இன்ஸ்பிரேஷன் தானே ஒருத்தருக்கு ஒருத்தர். நான் என்ன செஞ்சிட்டு நான் ஃபேஸ்புக்ல எதுக்கு போங்க போங்கன்னு சொல்றேன்னா நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா ஓ இப்படி செய்யலாமா ஓ இப்படி சிம்பிளா இருக்கே இது செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அது அது வந்து ஒரு ஹேபிட் ஆயிரும். அப்புறம் நம்ம செய்யறத வந்து அடுத்த ஆளுகள்கிட்ட ஷேர் பண்றதுன்றது ஹேபிட் ஆயிரும். நான் இந்த இடத்த அப்படி செஞ்சு காட்டிட்டேன்னா ஸ்கை வந்து எப்படி எந்த அளவுக்கு டார்க்கா இருந்தா நல்லா இருக்கும்ன்றத வந்து வெளியில காட்டிடலாம். சரியா இதோட நிறுத்திக்கிடுவோமா? ஓகே சார் ஓகே. 1 மணி ஆகுது. 1 மணி ஆகுது. இன்னும் கொஞ்சம் போகலாமா? ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு இது ஆகுதுன்றத நீங்க பாக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்களும் இதை செஞ்சு பார்க்கலாம். இன்னைக்கு நாளைக்கு அதை கொஞ்சம் செஞ்சு பார்த்து இப்போ மத்த மெம்பர்ஸும் இல்ல, அவங்க வந்து பாப்பாங்க. என்ன தம்பி? மத்த மெம்பர்ஸும் இப்ப இல்ல, நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. அதனால நாளைக்கு பண்ணுங்க. ஓ அப்படியா வெளியே போயிட்டாங்களா? ஓகே ஓகே ஓகே. லேட் ஆயிடுச்சா உங்களுக்கு? சரி நாளைக்கு பண்ணிக்கலாம். நாளைக்கு பண்ணிக்கலாம். ஓகே சரி நான் ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிடுறேன்.